இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தின் தலைநகரமான கொல்கத்தா மாநகரின் நியூ டவுனில் ஆக்ஷன் ஏரியா 1 உள்ள சுற்றுச்சூழல் பூங்கா நகரத்தின் மிகப்பெரிய திறந்தவெளியில் ஒன்றாகும். இந்த தளம் 194 ஹெக்டேர், அதாவது 480 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது மற்றும் ஒரு தீவுடன் 42 ஹெக்டேர், அதாவது 100 ஏக்கர் நீர்நிலையை உள்ளடக்கியது. மத்திய வணிக மாவட்டம் சிபிடி தளத்தின் கிழக்கே அமைந்துள்ளது மற்றும் நாட்டின் மிகப்பெரிய மாநாட்டு மையங்களில் ஒன்றான பிஸ்வா பங்களா கன்வென்ஷன் சென்டர் அதன் வடக்கே கட்டப்பட்டுள்ளது. சுற்றுப்புற பகுதியான நகரமயமாக்கலின் சில பாதகமான தாக்கங்களை தணிக்க பூங்காவின் தேவையுடன் நகர அளவிலான பொழுதுபோக்கு திறந்தவெளியாக அதன் பாங்கை சமநிலைப்படுத்தும் நோக்கத்துடன் சுற்றுச்சூழல் பூங்காவிற்கான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான சுயநிலையான சுற்றுச்சூழல் அமைப்பை மீண்டும் நிறுவுவதற்காக சுற்றுச்சூழல் பூங்கா உருவாக்கப்பட்டது. உலகின் 7 அதிசயங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். இது தவிர கொல்கத்தாவின் சுற்றுச்சூழல் பூங்கா உங்களுக்காக இன்னும் பல ஆச்சரியங்களை திட்டமிட்டுள்ளது. எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? இந்த மாயாஜால நகரத்திற்கு உங்கள் விடுமுறையை நீங்கள் திட்டமிட வேண்டும். உலகின் அதிசயங்களை பார்ப்பது என்பது பலருக்கு கனவாக இருந்தாலும் ஒரு சிலரால் மட்டுமே அந்த கனவில் வாழ முடிகிறது. அதிசயங்களை பார்க்க உலகம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றுதான் சொல்ல என்ன செய்வது? இது ஒரு இனிமையான காட்சியாக இருக்கும் அல்லவா? சரி, அது உண்மை. கொல்கத்தாவின் சுற்றுப்புற பூங்காவில் இதனை காணலாம். கிசாவின் பெரிய பிரமிட் பழமையானது மற்றும் பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் தனித்து நிற்கும் ஒரே பிரமிடு என்பது உங்களுக்கு தெரியுமா? கவர்ச்சியானது இல்லையா? மொத்தம் 3 பிரமிடுகள் உள்ளன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு பாரோவுக்காக கட்டப்பட்டுள்ளன. 3இல் மிகப்பெரியது 4வது வம்சத்தில் குஃபுவுக்கு சொந்தமானது மற்றும் பெரிய பிரமிடு என்ற பெயரில் உலகம் அறியப்படுகிறது. 481 அடி உயரமுள்ள இந்த பிரமிடு நவீன வானளாவிய கட்டிடங்கள் வரும் வரை உலகின் மிக உயரமான பிரமிடு. ஒரு பெரிய அளவு உழைப்பு, நேரம் மற்றும் வளங்களை பயன்படுத்தியது. கிமு 2560 கட்டமைப்பு முடிக்க சுமார் 20 ஆண்டுகள் மற்றும் கொலோசியம் ஆதாரம் இத்தாலியின் ரோம் நகரின் மையத்தில் அமைந்துள்ள கொலோசியம் இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய பழங்கால ஆம்பி தியேட்டர் ஆகும். கிபி 70-80 கட்டப்பட்டாலும் இன்னும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவெனில் உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய அரங்கம் இதுவாகும். 1349ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய பூகம்பம் அசல் நினைவு சின்னத்தை சிதைத்தது. இதன் விளைவாக அதன் தெற்கு பகுதி இடிந்து விழுந்தது. உடைந்த கல்குட ரோமில் அரண்மனைகள், மருத்துவமனைகள், தேவாலயங்கள் மற்றும் பல கட்டிடங்களின் கட்டுமானத்தில் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. எனவே ஒரு விதத்தில் அவர்கள் அனைவரும் இந்த பழம்பெரும் நினைவு சின்னத்தை சாரத்தை எடுத்துச் செல்கிறார்கள். அப்படியே உள்ள கிடைச்சு அப்படியே இப்படி வந்துட்டு
சீன பெருஞ்சுவர் உலகின் உண்மையான அதிசயம். இந்த சுவர் முதலில் ராஜ்யங்களின் எல்லைகளை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகளாக இது சீனாவின் வடக்கு எல்லைக்கான பாதுகாப்பாக சுற்றுலாவிற்கு சிறந்த ஆதாரமாக உள்ளது. உலகின் மிக நீளமான மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ற பெருமையை இந்த சுவர் பெறுகிறது. சுமார் 7300 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுவர் கிழக்கு கடற்கரையில் ஷாங்காய் கணவாயில் இருந்து தொடங்கி ஜியாவ் கணவாய் வரை செல்கிறது. விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது சீன பெருஞ்சுவர் மட்டுமே தெரியும் என்றே அடிக்கடி சொல்வார்கள். பெட்ரா ஆதாரம். இப்போது புராதன நகரத்திற்கு சென்றே சில அற்புதமான மர்மங்களை தோண்டி எடுக்க விரும்பாதவர் யாரும் இல்லை இல்லையா? பெட்ரா கிமு 300 நபாட்டியன் ராஜ்யத்தின் தலைநகராக பணியாற்றினர். ஆங்கிலத்தில் ஜோர்டானில் அமைந்துள்ள ஒரு பழங்கால நகரம் என்று சொல்ல வேண்டும். இந்த நகரம் அதன் கல்லறைகள் மற்றும் கோயில்களில் இளஞ்சிவப்பு மணற்கல் வேலை காரணமாக உலகளவில் ரோஸ் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் செழிப்பான வர்த்தக மையமாக இருந்த நகரம் புறக்கணிப்பு மற்றும் இடம்பெயர்வு காரணமாக இறுதியில் இடிந்து விழுந்தது. தாஜ்மஹால். இந்த அற்புதமான இடத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆம், தாஜ்மஹால் இந்தியாவின் ஆக்ராவில் யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு அழகான வெள்ளை பளிங்கு நினைவு சின்னமாகும். இந்த நினைவு சின்னத்தின் பின்னணியில் உள்ள காதல் கதை மிகவும் பிரபலமானது. ஆனால் அதை மீண்டும் ஒருமுறை நம் காதுகளுக்கு ஆசீர்வதிப்போம் இல்லையா? தாஜ்மஹால் முகலாய பேரரசர் ஷாஜஹானின் கட்டளையின் பேரில் 1632 அவரது அன்புமணி மும்தாஜ் மஹாலின் நினைவாக கட்டப்பட்டது. அபிமான தம்பதிகளின் கல்லறைகள் இங்கு மட்டுமே உள்ளன. கல்லறைகளை தவிர நீங்கள் மசூதி, விருந்தினர் மாளிகை மற்றும் வெளிப்புற முற்றம் மற்றும் அடுத்தடுத்த கட்டிடக்கலை அழகை காணலாம். உள்ளுக்கு போக முடியும். உள்ள போலாம். அந்த அடி உள்ள போகணும். அசிக்காமல் போதும்டா, என்ன எடுக்கலாம் ஒரு நேரம் போய்க்கிறேன். ஆமா, இங்க உள்ள கடை எல்லாம் போனா டோருக்குள்ள உள்ள போனா எல்லாரும் ஹஸ்கி இது நான் வெளியே போயிடலாமோ? அப்படியே உள்ள போயிட்டீங்க எல்லாரும். அப்ப எப்படி இங்க போனவா? கிறிஸ்து மீட்பர். ஆதாரம். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள இந்த அழகிய கலைப்படைப்பு இயேசு கிறிஸ்துவின் விழுமியங்களை மிகச் சரியாக சித்தரிக்கிறது. இயேசுவைப் போலவே இந்த சிலையும் நவீன சமுதாயத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மோவாடி சிலைகள். ஆதாரம். 1250 முதல் 1500 வரையிலான ராபா மக்களால் அழகாக செதுக்கப்பட்ட இந்த மனித உருவங்கள் கிழக்கு பாலியோவில் உள்ள ஈஸ்டர் தீவில் அமைந்துள்ளன. அவர்கள் அனைவரும் பெரிதாக்கப்பட்ட தலைகளை கொண்டுள்ளனர். துல்லியமாக சொல்வதானால் அவர்களின் உடலின் எட்டில் முன் அவர்கள் சில சமயங்களில் தங்கள் மூதாதையர்களின் அடையாளமாக கருதப்பட்டனர். அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் சக்தி வாய்ந்த முன்னாள் தலைவர்களை மற்றவர்களிடம் அடையாளப்படுத்தினர். அவற்றில் பெரும்பான்மையான காலப்போக்கில் அழிக்கப்பட்டாலும் மீதமுள்ள அதிர்ஷ்டவசமாக ராங்கு எரிமலையின் சரிவுகளில் இன்னும் நிற்கின்றன.